ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என் மகன் அர்ஷுக்கும் என் மருமகன் ஆரிஷ்க்கும் மொட்டை. ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக இன்றைக்கி ஆத்தங்கர பள்ளியாசல் கிளம்புறோம். அம்மாவுக்கு வீட்லேயே சமைச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வீட்லேயே சமைச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு சொன்னதுனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து காலையிலே பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு சைடு மாமி எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையிலே எழுந்துச்சி சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் நாள் நைட்டே உட்காந்து எல்லா வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் படுத்தோம். நாங்கள் நைட் அதை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் நைட்டே எல்லா வேலையும் செஞ்சு வச்சதுனால இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அம்மா எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி தான் செஞ்சாங்க. அம்மா பிரியாணி ரெடி பண்ண உடனே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து போகும்போதே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். செஞ்ச ஃபுல் பிரியாணியுமே நாங்கள் பேக் பண்ணிட்டோம். பேக்கிங் முடித்ததுமே வேகமாக நாங்கள் எல்லாருமே போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகி நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பும்போது ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. போகிற வழியில் கோயில்பட்டியில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போய் ஆத்தங்கர பள்ளியாசலில் இறங்கிட்டோம். இங்கேருந்து ஆத்தங்கர பள்ளியாசல் நாங்கள் ரீச் ஆகும்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி வந்திருக்கோம் ஆத்தங்கர பள்ளியாசலுக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதோ நம்ம ஆத்தங்கர பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். அர்ஷு பஸ்லேயே நல்லா தூங்கிட்டான். இங்கே இறங்கியும் அவன் முழிக்கல. சரி, ஓகே, இதுவும் நல்லது தான். தூங்கிட்டு இருக்கும்போதே மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். எல்லாம் சேர்ந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட போயிருந்தாங்க. முந்தையெல்லாம் பள்ளிவாசலுக்கு இந்த சைடில் வச்சு மொட்டை அடிப்பாங்க. இப்போ அதுக்குன்னு ஒரு பிளேஸ் செப்பரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல். ஸோ நாங்கள் ஆரிஷையும் கூப்பிட்டு அங்கே போயிட்டோம். இதுதான் ஆரிஷ்க்கு ஃபஸ்ட்டு மொட்டை பிறந்ததுக்கே. ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னென்ன சேட்டை பண்ண போகிறானோ, கண்ட்ரோல் பண்ணி மொட்டை அடிச்சிடலாமான்ட்டு. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் காசு சுற்றி தண்ணிக்குள்ளே போடுவோம். அதனால இப்போ எல்லோரும் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஆரிஷ்க்கு காசு சுற்றி தண்ணிக்குள்ளே போட போகிறோம். எல்லோரும் சுற்றி முடித்ததும் மொட்டை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பொறுமையாக பிள்ளை கொடுத்து மொட்டை அடித்து சீக்கிரமாக முடிச்சாச்சு. ஆரிஷ்க்கு மொட்டை அடிக்கிற வரைக்கும் அர்ஷு தூங்கிட்டு தான் இருந்தான். சரி, ஓகே, இப்போ அர்ஷு தூங்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு மொட்டை அடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அர்ஷு என்கிட்ட எந்திரிச்சிட்டான்.
அடுத்து அரிசிக்கு மாலையை போட்டு மொட்டைக்கு ரெடி பண்ணியாச்சு. அரிசி எங்கள் அண்ணன் வச்சுக்கிட்டான். இப்போ அரிசிக்கு எல்லாருமே காசு ஊற்றி போட்டாங்க. எல்லோரும் காசு ஊற்றி போடவும் அரிசிக்கும் மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஹர்ஷும் ரொம்ப பொறுமையாக ஃபுல் மொட்டை அடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தான். நான் கூட ரொம்ப சேட்டை பண்ணுவான், உட்கார மாட்டான் ஒரு இடத்துல நினச்சேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் அவனும் சேட்டையே பண்ணாமல் மொட்டைக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டான். ரெண்டு பேருக்கும் ஃபைனலாக மொட்டை அடிக்கவும் 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாங்க, ட்வின் பேபி மாதிரி. அடுத்தடுத்து வேகமாக அர்ஷுக்கும் ஆரிஷ்க்கும் வேகமாக குளிக்க ஊற்றிட்டு ஃபாத்தியாவுக்கு உள்ளே கூட்டு போயிட்டோம். உள்ளே போகவுமே அர்ஷுக்கு ஆரிஷ்க்கு எல்லாருமே மோதிரம் எல்லாம் போட்டாங்க. ஃபாத்தியா ஓதிட்டு வெளியே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம். என்னால் அதை கவர் பண்ண முடியல, அதனால அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஃபாத்தியா எல்லாம் ஓதி முடித்ததும் எங்கள் 2 குட்டீஸோட அவுட்ஃபிட்ஸை பார்த்தீங்களா, சேம் காஸ்டியூம். 2 பேரையும் பார்க்க அப்படியே ட்வின் பேபிஸ் மாதிரி இருக்குல்ல, மாஷா அல்லாஹ் சொல்லிடுங்க மறக்காமல். அப்புறம் நாங்கள் மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு கிளம்பும்போது நாங்கள் எங்களுக்குன்னு தனியாக பண்ண பிரியாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஹாட் பாக்ஸில் வச்சு. அதை எல்லாத்தையும் நாங்கள் அங்கேயே உட்காந்து வேன் பக்கத்தில் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு நாங்கள் அங்கே டப்பில் ஊருக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோ தான் இன்னையோட vlog. இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த vlog-ஐ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.